வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் என்னோட வாட்டர் டிவைனர் டிஜிஎல் பிரபு. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஜம்புரக்கோட்டை பஞ்சாயத்து சக்கனைக்கனூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு விவசாய தோட்டத்துக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் உங்கள் பேர்? மோகன். பேர் மோகன். சக்கனைக்கனூர். 1000 முன்னாடி சொல்லியிருக்காரு அண்ணன். சரி, 1000 அடி வரைக்கும் போட்டால் தண்ணி நல்ல தண்ணி வந்துடும். சரி, ரைட்டு. மொத்தம் எத்தனை ஏக்கர்ண்ணே? மொத்தம் 8 ஏக்கர். 8 ஏக்கர். சரி, அந்த 8 ஏக்கரில் பெஸ்ட்டு பாயிண்ட்டாக அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். மெயின் வந்து தண்ணி வெளியேறக்கூடிய மட்டம் வந்து 450 to 500 அடிக்குள்ள தண்ணி வெளியேறும். அடுத்து வந்து 700 800, 900, 900 1150 வரைக்கும் போவோம். 150 திருப்பி 200 இருக்குது, 250, கடைசி மட்டம் 300 அடி கடைசி ஃபைனல். ஆனால் அந்தளவுக்கு போய் சேராது, அந்தளவுக்கு 1300 அடி நம்ம ஓட்ட முடியாது. மேலே முடிஞ்ச அளவுக்கு ட்ராப் ஆகி நிற்கிற மாதிரி தான் பாயிண்ட். ஒரு 1000 அடிக்குள்ளேயோ இல்லை 900 அடிக்குள்ளேயோ பாயிண்ட் ஓட்ட முடியாத அளவுக்கு நம்ம தண்ணி அதிகமான தண்ணி பெரிய கேப் அப்போ தான் ஆகும். அப்படி அந்த பெரிய கேப் அதில் ஆகலைன்னா அடுத்து கீ மட்டம் தான் 10 50 அடி இல்லை 100 அடி சேர்த்து போகும் மட்டங்கள். அப்படிங்கும்போது ஏன்னா இப்போ ட்ரை அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மட்டங்கள் மாறி போக வாய்ப்பு உண்டு. ஆனால் பாயிண்ட் 100% சக்ஸஸ் ஆகும். ஓடிட்டு ஃபுல் வீடியோ கண்டிப்பாக வரேம்மா, கண்டிப்பாக வரேன். பக்கத்தில் தான் இருக்க வரேன். சரி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட வாட்டர் டிவைனர் டிஜிஎல் பிரபு. நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஜம்புரக்கோட்டை பஞ்சாயத்து சக்கனைக்கனூரில் தாங்க இருக்கோம். சக்கனைக்கனூரில் வந்து மோகன் அப்படிங்கிறவருக்கு நீரோட்டம் பார்த்தோம். நம்ம வந்து டார்கெட் வந்து 1200, இன்னும் பாயிண்ட் கடைசி மட்டம் 1200 சொல்லியிருந்தோம். மொதல் கேப்பு ஒரு 350 400 அடிக்குள்ளே ஒரு சேரும் சேதி இல்லை புகை லாக் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 500 அடிக்கு போய் கேப் ஆகிருக்குது. தண்ணி இப்போ ஓடிக்கிறது. ஒரு எவ்வளோ தண்ணி ஓடுது? 620 அடி ஓடிக்கிறது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தண்ணி 2 தண்ணி வந்துருக்கு. நான் தான் வண்டிகிட்ட போகல. அவர் தான் மோகன். சரி, எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. சந்தோஷமா? சரி, ரைட்டு. உங்களோட வாக்கு மூலம் தான் மெயின். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே இங்கே நான் வீடியோ போடுவேன். சரி, வாங்க, நான் வண்டிகிட்ட போய் பார்க்குறேன் எவ்வளோ தண்ணி ஓடுது. வாங்க போவோம், முன்னாடி போங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே சரி அம்மன் போர்வெல்ஸ் தான் வச்சு ஓட்டிக்கிருப்போம். ஆனால் இங்கே வந்து அவர் என்னன்னா பாட்டி நானே வண்டி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. எந்த வண்டி வந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை தண்ணி. சரி, எந்த வண்டி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் வர சொல்லி ஓட்டிக்கிருக்காங்க. இந்த வண்டி பேர் பார்த்திங்கன்னா பேச்சியம்மாள், ஸ்ரீ பேச்சியம்மாள் அப்படிங்கிற வண்டி தான். அந்த வண்டி தான் இப்போ ஓடிக்குது. வண்டி ட்ரில் ஆகிடுது. இப்போ நான் இப்போ தான் ஸ்பாட்டுக்கே வந்திருக்கேன். சரி, தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டிவைனர் டிஜிஎல் பிரபு அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் மோகன் அப்படியே நடந்து அங்கிட்டு வந்துருக்காரு. அவர் தான் இடத்தோடைய உரிமையாளர் மோகன். சென்னையில் வந்து பாரிஸில் பூ மார்க்கெட்டில் பூக்கடையில் வேலை பார்க்குறாரு மோகன்.